இஸ்லாம் ஷம்ரா சவுண்ட் டிஸ்டர்க் ஆகுது. இது பார்த்துக்குவோம். வந்திக்கு ஐஸ்கிரீம் طبعا. இதோட உங்களுக்கு இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மையின் டாக்குமெண்ட் பிடிஎஃப் வந்துட்டா? إلا أستاذ. சரி. والأرض مددناها وألقينا فيها رواسي திருப்பி வரணும். وأنبتنا ஸ்டார்டிங் பகுதியில் சின்ன பிளவுண்டி. والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج திருப்பி வருங்க பாபு. والأرض مددناها وألقينا فيها رواسي அது போல பீஹ ரோவாசி தனி வரையிலாவே. والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج ம். ரெண்டாவது. والله يسمع تحاوركما إن الله ம், ம், ம். سميع بصير ரெண்டு பிழை. والله يسمع تحاوركما إن الله سميع بصير கஷ்டம் பாபு பிளவு. والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج நாங்களுடைய புதிய சட்டத்தை ஆரம்பிக்கணும். இது எங்கட ஆறாவது சாப்டர். கொஞ்சம் டீப்பான ஒரு சாப்டர் தான். அல்லாஹுடைய லாமோடு தொடர்பான சட்டங்கள் என்ற பகுதி. இது எங்கட ஆறாவது பகுதி. பெரும்பாலும் இந்த பகுதியோட குர்ஆனுடைய ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் வந்துடுவோம். குர்ஆன் ஓதுகிற ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் வந்துடுவோம். மத்துங்கிறது குர்ஆன்ட ஒரு பகுதியை நாங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு பின்னால், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பின்னால தான் மத்தை நாங்கள் தனியாக பார்ப்போம். குர்ஆனோட ப்ராக்டிஸில் சேர்த்தான்னு பார்ப்போம். அப்போ அந்த வகையில் இந்த லாமுல் ஜலாலா, அல்லாஹுடைய லாம் என்ற கான்செப்ட், இதை பற்றி ஓல்டு தெரியுமா? அந்த லாம் பற்றி
அல்லாஹ்வோட லாமை பத்தி ஆல்ரெடி தெரியுமா, ஒண்ணுமே தெரியாதா எப்படி? தெரியும் உஸ்தாத். அஹ், தெரியும். தெரியும் அப்படியா? தெரியா. தெரியாது. நல்ல விஷயம். அப்ப இதுலயும் ராட சட்டத்தை கிட்டத்தட்ட ஒத்ததாகத்தான் இந்த சட்டம் ஈக்கும், பட் சில வித்தியாசங்கள் இருக்குது. சரியா? முதலாவது நான் தெரிஞ்சுக்கிறணும், இங்கேயும் வல்லினம் மேலினம் என்ற இரண்டு வகைகள் இருக்குது. அதுல முதலாவது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹுடைய லாம் என்றா என்ன. அல்லாஹுடைய லாம்ல இந்த லாம், அல்லாஹுடைய லாம் என்றா என்னன்னு கேட்டால், இதுல உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டப்படுற இந்த பகுதி தான் அல்லாஹுடைய லாம். அதுல மிக தெளிவாயிக்கணும். சரியா? இதை பிடிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய லாம் சொல்லப்படாது, இதையும் பிடிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய லாம் சொல்லக்கூடாது. பின்னாடி வரந்தெல்லாம் மட்டுமான்னு கேட்டால் அதுவும் அல்ல. இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த இடத்த நாங்க அல்லாஹ்வுடைய லாம் அப்படி சொல்லுவோம். இந்த லாம் அல்லாஹ் என்ற சொல்ல மட்டும் வராது. அல்லாஹ், அல்லாஹும்ம என்ற சொல்லும் குர்ஆன்ல இருக்கு. அப்ப அந்த அல்லாஹும்ம என்ற அந்த சொல்லுல வரக்கூடிய அந்த லாமும் இந்த சட்டத்துக்குள்ளால் உள்ளடங்கும். இது முக்கியமான விஷயம். ரைட்டா? அல்லாஹும்ம என்ற இதில் வருகின்ற அந்த லாமும் இந்த சட்டத்துக்குள்ளால் தான் வரக்கூடியது. ஓகே. இப்போ நாங்க பார்ப்போம், வல்லினமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் மொத்தம் எத்தனை இது, என்ன மாதிரி சந்தர்ப்பங்கள்? 4 சந்தர்ப்பங்கள். இதை நீங்க நாளையும் பார்த்தீங்க என்றால் நாளும் கிட்டத்தட்ட ராட சட்டத்தை போல இது பாருங்க. அல்லாஹ், அல்லாஹும்ம என்ற சொற்களுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹத்துன் பெற்று வாரது. அதே மாதிரி ரெண்டாவது லம்மத்துன் பெற்று வாரது. இப்ப ராக்கு மேல ஃபத்ஹத்து நீக்கிறது, ராக்கு மேல லம்மத்து நீக்கிறதுங்கிறத போல இங்க சொல்லுவோம். அல்லாஹ், அந்த இல்லாண்ட அல்லாட லாமி தானே, அதுக்கு முன்னால வர அது அலிப்பாய்க்கலாம், அல்லது அதுக்கு முன்னுக்கு வர லாம் உண்டாய்க்கலாம், அதுக்கு முன்னுக்கு வர பா உண்டாய்க்கலாம். எந்த எழுத்துக்கோ நாங்க ஃபத்ஹத்துன் லம்மத்துன் வாரத வல்லினமா ஓதுவோம். மூணாவது, அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால சுக்கூன் வந்திக்கும். உண்மையில் அந்த சுக்கூன் உச்சரிக்கப்பட முடியாத ஒரு சுக்கூன், பட் அப்படி வந்துச்சு இதனால் அதுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு ஃபத்ஹத்துனோ லம்மத்துனோ இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் அல்லாஹுடைய இல்லாம வல்லினமாக ஓதணும். இப்ப உச்சரிப்பு எப்படி வரும்ங்கிறத நான் பார்ப்போம். வல்லினமான உச்சரிப்பு எப்படி வரும் என்றால், ஓகே, மெல்லினமான சந்தர்ப்பங்கள் ரெண்டு தான் நிக்குது. மெல்லினமான சந்தர்ப்பங்கள் ரெண்டு இது எப்படி ராக்கு நாங்க மெல்லினமான சந்தர்ப்பங்களாக அடையாளப்படுத்தினோமோ அதே போல ஒரு அமைப்பு தான் இங்கே மிகுது மெல்லினமாக உச்சரித்து ஓதுறது. ஓகே. ஆஹ் பயிற்சியை நாங்க இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனையும் டார்கெட் பண்ணியதாகத்தான் உங்களோட இந்த பயிற்சி. என்றால் நான் சொன்னது போல இந்த பகுதியோட நீங்க நேரடியாக குர்ஆன் சிஸ்டத்துல எப்படி அவுத ஓதுறது, எப்படி பிஸ்மி ஓதுறது, எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, எப்படி நாங்கள் சூரத்துல் நாஸ்லேருந்து வரணும் என்ற அந்த பகுதியை நாங்கள் நோக்கி பேத்திடுவோம். எனவே இது முழு குர்ஆனை மையப்படுத்தியதாகத்தான் பயிற்சியில் காணப்படும். ரைட். முதலாவது பகுதிக்கு நாங்கள் வரோம். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் உள்ளது ஃபத்ஹத்துன்னு வாருது. இப்போ நீங்க இந்த உதாரணத்துல நீங்க பார்த்தீங்க என்றால் அல்லாஹ் என்ற சொல் இந்த அப்ப அதுக்கு முன்னுக்கு ஒரு லாம் உண்டு. இந்த லாம் எடுத்தால் அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால் இருக்கிற ஒரு லாம், அதுக்கு ஒரு அடையாளம் இல்லை, அலிஃபுக்கும் ஒன்றும் இல்லை. எங்க இருக்குது? யாக்கு எங்க இருக்குது? யா என்ற அடையாளத்துக்கு தான், சாரி எழுத்துக்கு தான் என்ன அடையாளம் ஃபத்ஹத்துன் வந்திக்குது. அப்ப அந்த யா தான் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வல்லினமாக ஓத வைக்கக்கூடியவராக இருக்கிறார். விளங்க சொல்றது எப்படின்னு? சவுண்ட் கிளீன் இல்லை, விளங்காட்டி கேட்டுக்கிறணும். அப்ப
அந்த யாவை நாங்க இந்த இடத்துல வல்லினமாக ஓதுறல்ல, அந்த யாவின் மூலமாக அல்லாஹுடைய லாம் வல்லினத்துக்கு வரும். வல்லினம் என்று சொல்ல நேரம் எங்களுக்கு தெரியும், வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் என்று தெரியும். அப்ப இந்த எழுத்து வானத்துக்கு லாண்டு மாறாது, வா என்ற இந்த சவுண்டோட வடிவத்துக்கு மாறும். படிச்சிட்டோம். வா, அல்லாஹ். ம். ஓகே, இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட். நம்ரா. ம். ஆ, பேசினே கேட்டுச்சா? அந்த லா விளங்கப்படுத்தினது விளங்கல. இல்லைங்கள, கட்டாயம். உங்களோட சவுண்ட் கேட்குது இல்லை? உங்களோட மைக்ல இஷ்யூ ஒன்று மாதிரியோ இல்லாட்டி கவரேஜ் இஷ்யூ மாதிரி? இந்த லா சவுண்ட் உச்சரிக்கிறது விளங்கப்படுத்தினது அது விளங்கல்ல. கவரேஜ் கட்டாயம். எது விலங்குல? உச்சரிப்பு சொல்லுங்க. உச்சரிப்பு வந்து அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்தை படிச்சுக்கிறோம். இதே உச்சரிப்போட வடிவத்தை ஒத்ததாகத்தான் இந்த சவுண்ட் வரும். ரதியல்லா, ரா, லா, ரதியல்லா என்று சொல்லி நேரடியாக வானத்து நோக்கி தூக்கப்பட்டதா வரும். இப்போ உண்மையில லாம்ட சவுண்ட் என்ன? ரலி அல்லா என்று தானே வரும். லேன்னு தானே வரும். அந்த அல்லது ல ல என்று வாரது லா, ரதியல்லா, ரதியத்தா, அத்தா என்று ஓத இயலாது. அது போல பாதுட சவுண்ட்ல ஓதுறது போல லாட சவுண்டும் வந்து சேரும். விளங்குதா? உங்களோட சவுண்ட் கேட்குது இல்லையே, என்ன பிரச்சனை? பேசுறது கேக்குதா? ஓ உஸ்தாத் கேக்குது. ஓதுங்க பாவம். رضي الله عنهم ورضوا عنه. வா அல்ல, வரது عن ورا ورضوا عنه. رضي الله عنهم رضي الله عنهم ورضوا عنه. ذلك لمن خشي ربه. திருப்பி ஓதுங்க. رضي الله عنهم ورضوا عنه. ذلك لمن خشي ربه. ஓகே, நிறைய இந்த ஒர்க் இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிட்டு வாங்கோ. இதில் எல்லாம் புதிய வசனங்கள் தான், பழைய வசனங்கள் ரொம்ப குறவு. உங்களோட இதில் டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்துக்கோங்க. சுத்தம் செய்யப்பட்ட ஒரு தன்மையில் இந்த வசனங்களை நல்லா ரெடி ஆகிட்டு வரணுமா? إن شاء الله.